சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க. ஆரம்பத்தில் இல்ல. அங்க இல்லு கிடையாது, இல்லேன்னு ஒரு பாருங்க. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை எது வரலையுமோ முடிவு பரியந்தமும், அதாவது முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆகில் என்ன இருக்க, நமக்கு கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எத்தனை பேர் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு எங்க இருக்குது? ஆண்டவர் இடத்துல இருக்குது. அது யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துனுடைய மூலமாக எனக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த பூமியில எனக்கு ஒரு பங்கு இருக்குது. ஒருவேளை என்னுடைய தகப்பனார் ஒரு சொத்து சேர்த்து வச்சிருந்தா, அந்த மிக எத்தனை பேர் இருக்கிறோம்? அத்தனை பேருக்கு என்ன இருக்கு? பிரிக்கப்பட்டு, பாகம் பிரிக்கப்பட்டு எனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு வீதம் உண்டு என்பது உண்டு, உலகத்துல உண்டு. அதே போலதான் கெட்ட குமாரன் கதையில உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அங்க என்ன சொல்றான்? தகப்பன் இடத்துல போயிட்டு என்ன செய்யறான்? எனக்குள்ள ஆஸ்தியில எனக்கு உண்டான பங்கை எனக்கு என்ன பண்ணு, பிரித்து கொடு. அந்த தகப்பன் முடியாதுன்னு நான் சொன்னா, அவனுடைய உரிமை, அவருடைய சுதந்திரம், அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவனுடைய பங்கை அவன் பிரித்து கொடுக்கிறான். அந்த பங்கை என்ன பண்ணாங்க? அந்த பங்கு விருத்தி அடைய செய்தானா? இல்ல. அந்த பங்கு என்ன ஆகி போச்சு? கொடுத்ததான பங்கை இழந்து போய் வெறுமையாய் திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல நமக்கு பங்கு இருக்குது. அந்த பங்கு எல்லாமே அவன் அழிச்சிட்டு வந்துட்டான். உண்மை அதுதான். எனக்கு ஒரு பங்குன்னு சொல்லும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைதான், இந்த உலகத்தை விட்டு நான் மறைந்து போகிறதான வேலையில இந்த பங்கு எனக்கு சொந்தமே கிடையாது. பாருங்க, அதனால எல்லாவற்றையும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பூமியில விட்டுட்டு, ஹல்லேலூயா, அழியாத, இங்க எல்லாமே அழிந்து போகிறதான பங்கு, அழிந்து போகிறதான சரீரம், நீ பார்க்கிறது எல்லாமே, காண்கிறவை எல்லாமே நித்தியமானது கிடையாது. எல்லாமே அழிந்து போகிறது, மாயமாக போகிறதான ஒன்று. ஆனா எனக்கு ஒரு பங்கு இருக்குது. எங்க? பரலோகத்தில் இருக்கிறது. எங்க? கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஒரு பங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த பூமிக்குரிய பங்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். கூட வரப்போறது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என்ன, உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கணுமா? பரலோகத்துல. ஹல்லேலூயா. அங்கதான் உனக்கு இருக்கணும். அங்கதான் பாதுகாப்பு. எல்லாமே அங்கதான் நமக்கு. இந்த பூமியில நமக்கு பாதுகாப்பு எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து தான் வருது. ஆண்டவர் மூலமாக இந்த உலகத்துல நாம பிழைத்து இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கூற முடியாது. அப்போ ஆரம்பத்தில் கொண்டதான நம்பிக்கையை இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழும் வரை அதை எப்படியாவது பற்றி கொண்டு இருக்கணும்னு சொன்ன, குரங்கு பிடியா என்ன பண்ணணும், பிடிச்சு கொண்டு நாம் என்ன பண்ணணும், இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன, எனக்கு ஒரு பங்கு அங்க இருக்குது. அப்ப அந்த பங்கு அங்க இருக்குது என்று வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அந்த வேதம் சொல்லுது என்ன, உனக்கு ஒரு பங்கை என்ன பண்ண, கிறிஸ்துவின் மூலமாக நீ பங்கு உள்ளவனா நீ இருக்கிற இந்த பூமியில. ஆனா அந்த பூமியில இந்த பங்கு உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையில அநேக காரியங்கள் உண்டு. அதே 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அழகா சொல்லுது பாருங்க, என்னவா, இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு
பரியந்தமும் உறுதியாய் நாம் பற்றி கொண்டு இருப்போமாகில் வேதம் சொல்லுகிறது என்னவா, நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் சொல்லுது அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரன் அவர். ஆனால் அவர் மேல வைத்திருக்கிறதான நம்பிக்கையே, ஹல்லேலூயா, மேன்மை பாராட்டலையும் நீ கடைசி வரை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பாயானால் மேற்பட்டவராக இருக்கிறார் பாருங்க, அவருக்கு நீரே என்ன பண்ண வீடாக இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அழகாக எழுது என்ன, அவருக்கு வீடு யாரு? நீங்களும் நான் தான். பவுல் அழகா சொல்லுவான் என்ன, நான் மரித்தேன், இத நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். நான் அல்ல. யாரு யார் உயிரா? யாரு? நான் மனுஷனா. இப்ப யார் உயிரா இருக்கிறது? எனக்குள்ளே கிறிஸ்து. அவர் என்ன பண்றாரு? உயிரோடு கூட இருக்கிறார். ஆனா நான் மரித்தவன் தான். ஆனா எனக்குள்ள யார் இருக்கிறாரு? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப பாருங்க என்ன, ஒரு வீடு என்று சொல்லும் போது, ஒரு பங்கு என்று சொல்லும் போது கிறிஸ்துவின் இடத்துல ரெண்டு காரியம் என்ன, ஒரே ஒரு காரியத்தை வைத்து இங்க ரெண்டு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒன்று என்ன, ஒரு பங்கு இருக்கிறது, அவர் மூலமாக ஒரு பங்கு இருக்குது. அப்ப அந்த அவர் மூலமாக ஒரு பங்கு இருக்கிறது என்பதை சொல்லுகிறதான வேளையில அதே நம்பிக்கை உறுதியாக பற்றி கொண்டு அவரை நீ மேன்மைப்படுத்துகிறதான வேளையில எல்லா அவருக்கு வீட்டிற்கு மேன்மைப்பட்டவர் என்று சொல்லப்பட்டதான அவருக்கு வீடு யாருன்னு சொன்னா நீங்களும் நானும் தான் வீடு என்று இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அழகா சொல்லுது என்ன, முடிவு பரியந்தமா. அப்ப ஒரு தைரியம் இருக்குது. எப்படி உனக்கு அந்த தைரியம் வரும் சொல்லுங்க பாப்பா. எனக்கு தைரியம் இருக்குதுன்னு எந்த அடிப்படை வைத்து உங்களால சொல்ல முடியும்? நம்பிக்கை இல்லைனாக்கா உனக்கு என்ன இல்ல, தைரியம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு ஒரு வீடு இருக்குது, என்னுடைய தேவன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீ நம்பினால் ஒழிய உனக்கு தைரியம் இருக்காது. அவர் சொன்ன வார்த்தை மேல் உனக்கு நம்பிக்கை இருக்குமே ஆனால் உனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். தைரியமா இந்த உலகத்தில் நீ வாழ்வ. கண்ண மூடனால எனக்கு ஒரு வீடு அங்க இருக்குது, எனக்கு ஒரு பங்கை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பங்குக்கு நான் சுதந்திரவாளி, அந்த பங்குக்குரியவன். ஒருவேளை நான் பூமியில இருந்தாலும் கூட, இப்ப அநேகர் என்ன பண்றாங்க, மலராயநல்லூரை விட்டுட்டு சென்னையில் வந்து குடியிருக்கிறீங்க. ஆனா மலராயநல்லூர்ல என்ன இருக்குது? எல்லாருக்கும் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தோப்பு இருக்குது. அது உங்களுக்கு எங்க இருக்குது? தூரத்தில். அதை விட்டுட்டு நீங்க வந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு நீங்க என்னைக்கு போனாலும் ஒரு பங்கு அங்க இருக்கிறது என்பது உங்களுக்குள்ள அந்த மனதில் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எங்க வீடு இருக்குது, இங்க இருந்து நான் போனா கூட எனக்கு ஒரு இடம் அங்க நிரந்தரமா இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். நாளைக்கு இங்க இருந்து புறப்பட்டு போனாலும் நமக்கு ஒரு வீடு இருக்கிறங்கிற ஒரு தைரியம். ஏன்னா இருக்கிறதை நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இருக்குது. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரித்தாலும் எனக்கென்று ஒரு வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அந்த வீட்டிற்கு மேன்மைப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு மேலே உயர்த்தப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நான் பூமியில நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அவரை நான் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எது வரைக்கும்? இந்த பூமியில நீங்களும் நானும் வாழும் வரைக்கும் அந்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு நாம் என்ன பண்ண இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதாங்க உண்மை. அப்படி என்னதான் அங்க இருக்குது? ஹல்லேலூயா. அப்ப என்ன இருக்குது? அவருடைய பங்கு என்ன? அவருடைய பங்கு தான் என்ன? நமக்கு ஒரு பங்கு இருக்குது. இப்ப பிதா வச்சிருக்கிறாரு. அப்ப பிதாவுக்குரியதான காரியங்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனாக எனக்கு அவரிடத்தில் எனக்கு என்ன இருக்குது? ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. என்ன பார்க்கும்போது சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவன் தைரியமா சொன்ன, நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கிறபடியினாலே
அவன் தைரியமா சொல்லலாம், என்ன எனக்கு எங்க பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எடுத்து வாசிங்க. ஒன்றை நான் கேட்டேன். என்னவா சொல்றான் என்ன சங்கீதக்காரன், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் எதை கேட்டனோ அதை தான் நான் நாடி போவேன். நான் எதை கேட்டனோ அது மேலதான் என் கவனம் இருக்கும். நான் எதை கேட்டனோ அது மேலதான் என் நம்பிக்கை இருக்கும். வாசிப்பா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. பாரு என்னவா அவன் கேட்டது என்ன, அவன் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவோ அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய. ரெண்டு காரியம், மகிமையை பார்க்க வேண்டும், ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எது வரைக்கும் சொன்னா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். மூன்று காரியத்தை அவன் சொல்றான், என்ன, கர்த்தருடைய ஆலயத்துல தான் நான் தங்கி இருக்கணும். ஏன் சொன்னா நீ அங்க இருந்தினாதான் அந்த மகிமை உன்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த மகிமையை பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா தேவனுடைய ஆலயம், ஆராதிக்கிற இடம், தேவன் வெளிப்படுத்துகிறதான வெளிப்பாடுகள், உனக்கு கொடுக்கப்படுகிறதான காரியங்கள் எல்லாம் எங்க தெருவிலே நடக்குது இல்ல, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு கட்டப்பட்டதான இந்த இடத்திலே தேவனுடைய ஜனங்களுக்காக தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஆலோசனை இது. ஹல்லேலூயா. யார் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சபை எந்த நோக்கத்தோடு கூட கூடுகிறது என்று பார்க்கும்போது சபையில கரை திரை பிழை இல்லாத ஒரு சபையாக தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படி தேவ ஆவியானவரை கொண்டு உபதேசங்களும் ஆலோசனைகளும் போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் சபையிலே கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவர் சொன்ன, நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே தான் நான் நாடி போவேன். வேற அநேக காரியங்கள் என் கண் முன்னே வந்தாலும் கூட நான் வலது புறம் இடது புறம் சாய மாட்டேன். காரணம் என்ன, நான் எதை கேட்டேனோ அதையே நாடி அதை நான் பின்தொடர்ந்து நான் போவேன். காரணம் என்ன, நான் மகிமையை பார்க்க வேண்டும். அந்த மகிமையை பார்க்கணும்னு சொன்னா நான் ஒரு இடத்துல தங்கி இருக்கணும். அந்த தங்கி இருக்கிற இடம் என்ன, ஜீவன் உள்ளவரை நான் அங்க இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், ஜீவன் போகிறதான வேலையில அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதான வேலையில அவருடைய மகிமையை நான் இங்கிருந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவன் சொல்லணும், அதை தான் நான் கேட்கிறேன். அப்ப உலகத்துல நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில அநேக காரியங்கள் நமக்கு முக்கியமாக தோன்றலாம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து அவர் பேசும்போது அழகாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா லூக்கா 10:42 பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல பாருங்க, தேவையானது ஒன்றே. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் எது தேவைன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, ஆண்டவர் சொல்றார் என்ன, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே தேவையானது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு வேற யாரும் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு. ஹல்லேலூயா. வேற எதை நீ நாடி ஓடி தேட வேண்டிய அவசியமே இல்லை. அத ஒன்றை நீ நாடும் போது மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தானாக அது என்ன பண்ணும், நம்மிடத்துல வந்து சேரும். அதுதான் அர்த்தம். அப்ப என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன, 40ஆம் வசனத்துல மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். ஆண்டவர் வந்து கேட்கிற என்ன ஒரு கேள்வி, ஆண்டவர் என்ன இவ்வளவு கஷ்டப்படுற ஏதோ மறைவா போய் நான் கஷ்டப்படல, நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க, நான்
கஷ்டப்படுறத பாக்குறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கவலையே கிடையாதா? யார பார்த்து கேட்கிறா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிற கேள்வியாது. ஹல்லேலூயா. அவரை பார்த்து கேட்கிற உங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே, என் கூட உதவி செய்யும்படி இவனை அனுப்பு சொல்லு ஆண்டவரே. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரம் ஒன்றை சொல்லுகிறார். என்ன? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிற? ஹல்லேலூயா. கவலைப்பட்டு கலங்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது, உலகத்தில் அநேக காரியங்கள் உன்னை கலக்கும், உன்னை வேதனைப்படுத்தும், உன்னை துன்பப்படுத்தும், ஆண்டவரை விட்டு விலகி போக செய்யக்கூடிய காரியங்கள் வரும். இதெல்லாம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்னதான காரியம் என்ன? இவைகள் எதுவுமே முக்கியமானது கிடையாது. இந்த உலகத்துல நீ பார்க்கிற உலகம் எல்லாமே ஆண்டவருடைய நிறைவு, எல்லாமே நல்லது நல்லது என்று படைக்கப்பட்டதான இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்றார் என்ன? நீ பற்பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய், அது முக்கியம் கிடையாது. எதுதான் முக்கியம் சொல்ல பாரு? தேவையானது. நீ கவலைப்பட்டு கலங்குகிறிய, அது தேவை கிடையாது. அது ஒரு மனுஷனுக்கு அவசியம் இல்லாதது. ஹல்லேலூயா. நீ வசனத்தை அறிந்திருப்பாயானால், தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரியுமே ஆனால், நீ என்ன பண்ண மாட்ட? இவைகளை குறித்து நீ கலங்க மாட்ட, உலகத்தை குறித்து நீ வருத்தப்பட மாட்ட, உனக்கு வருகிறதான காரியங்களை குறித்து நீ கவலைப்பட மாட்ட. காரணம் என்ன? நீ தேவனுடைய வார்த்தையை இன்னும் அறியாமல் இருக்கிறபடியினாலே. அதுதான் ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு. என்ன அழகா சொல்ற? என்ன? தேவையானது ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா. அது என்னவா? ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணலாம்? தெரிந்து கொண்டார். தேவனிடத்தில் இருந்து ஒரு பங்கு உண்டு. ஆனால் அந்த பங்கு ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? எடுத்து போட முடியாது. யாராலையும் எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான என்னது? பங்கு. பிசாசால எடுக்க முடியாது, மனுஷனால திருட முடியாது. காரணம் என்ன? அந்த பங்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அழகாக இங்க வேதம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம் நினைக்கிற பாருங்க. 19 இல்ல. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. ஹல்லேலூயா. யோவான் எடுத்தவனுக்கு வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அங்க பார்க்கிறோம் என்ன? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும். ஆனா என்னவா? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே, நிலை நிற்கிறதான போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், கிரியை நடப்பியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிறதான போஜனம். இவ ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என்ன ஆண்டவர் வந்து இருக்கிறாரு, ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? செய்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து இருப்பான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, ஒன்றுதான் தேவன் சொல்லுகிறதான காரியம். மனுஷனுக்கு முக்கியமானது என்ன? தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு பங்கு. இது மேலதான் நமக்கு கவனம் இருக்கணும், அது மேலதான் நமக்கு ஆசை இருக்கணும், அது மேலதான் நமக்கு விருப்பமும் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு உலகத்திலே காண்கிறதான மற்ற காரியத்தின் மீது நம்முடைய காரியங்கள், நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது? திசை திரும்ப கூடாது என்பதற்காக தான். அப்படி திரும்புமே ஆனால், அப்படி உன்னுடைய மனமோ எண்ணமோ மற்ற காரியங்களுக்குள்ளே போகுமே ஆனால், அது எதை கொண்டு வரும் சொன்னா, வேதத்திலே பார்க்கும்போது என்னவா? கவலை, வேதனை, இவைகளை கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா கலங்கடிக்கப்படும் இந்த உலகத்துல.
தேவனை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மார்த்தாலே நீ அநேக காரியங்கள் அதை குறித்து நீ கவலைப்பட இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானது இந்த பூமியில ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா நல்ல ஒரு பங்கு. ஹல்லேலூயா. அந்த நல்ல பங்கை இந்த பூமியிலே நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாயானால் பரலோகத்தில் அதை உன்னால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பூமியிலே கட்டவும் முடியும். உன்னால பூமியிலே நீ என்ன பண்ண முடியும்? கட்ட அவிழ்க்கவும் முடியும். நீ எதெல்லாம் இந்த பூமியில தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறியோ அது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. அங்கே செய்யும்படி, அங்கே வைத்திருக்கிற காரியத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ளும்படி தேவனாலே கிருபையோடு கூட பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? அங்க எனக்கு என்னதான் இருக்குது? ஒரு பங்கு. பரலோகத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் பார்க்கும்போது 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாருங்க, 18-19 எடுத்து டக்குன்னு வாசிங்க. ஹல்லேலூயா. கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவர்களோடு கூட எதையாவது கூட்டினான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை ரெண்டு காரியங்களை குறித்து அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்றை கூட்டும் போது மற்றொன்று என்னவா? ஒன்றை அதிலிருந்து எடுத்து போடும் போது. வாசிங்க சத்தமா. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் இருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தோ இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தோ பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவரே. போதும். என்னவா என்னென்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது 19ஆம் வசனத்துல என்ன மறுபடி சத்தமாக வாசிங்க. நல்லா கவனிக்கிறேன். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும், முதல்ல கவனிக்கணும் என்ன? ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும், முதல்ல ஜீவ புஸ்தகம், இரண்டாவது என்ன? பரிசுத்த நகரத்தில் இருந்தும், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும், இந்த புஸ்தகத்திலே உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். என்னவா? அவருடைய பங்கை என்ன பண்ணுவாரா? தேவன் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்னென்ன பங்கு அங்க வச்சிருக்கிறாங்க? அது யார் மூலமா நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு பங்கு அங்க இருக்குது. அந்த பங்கை எப்படி அடையணும்? ஆண்டவர் சொன்னார் என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாததான என்ன பங்கு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டாராம். அப்ப அந்த நல்ல பங்கு எதுன்னு சொன்னா 39ஆம் வசனம் பாருங்க. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எது எடுபடாத நல்ல பங்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தில் வைத்திருக்கிறதான ஜீவ புஸ்தகம், ஜீவ நகரம், பரிசுத்த நகரம், இந்த வேதாகமத்திலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட எழுதப்பட்டதான வாக்கு தத்தங்கள் அத்தனையும் தேவனாலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பங்கு. ஹல்லேலூயா. இது அழிந்து போகிறது அல்ல, நித்திய காலமாக நாம் அனுபவிக்க கூடியதான பங்கு இது. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனுள்ளோருடைய தேசம் எங்க இருக்குதுன்னு சொன்னா பூமியில இல்ல, அது எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அந்த ஜீவனுள்ளோருடைய தேசம் உங்களுக்கு எனக்கு எதான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பங்கை அடைவதற்கு தேவன் ஒரு வழி வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா அதுதான் பாருங்கன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார்.
அப்ப அந்த நல்ல பங்கு எது தெரிந்து கொள்வதற்கு காரணமா இருக்குதுன்னு சொன்னா அந்த 39ஆம் வசனம் என்ன? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற பங்கை அடைவதற்கு இது ஒரு பாலமாக அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு பங்கை அடைவதற்கு எழுதப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பின் சந்ததியிலே வருகிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறுவதற்கு எது காரணமா இருக்குதுன்னு சொன்னா தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதுதான் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு காரியம். பிரசங்கி சொல்லுவோம் 12ஆம் அதிகாரத்துல எல்லார் மேலும் விழுந்ததான கடமை. பிரசங்கி சொல்லுவோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன காரியத்தின் கடன் தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்வதுதான் என்ன எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கடமை இருக்குது. ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுஷன் மேல விழுந்த ஒரு கடமை அது. ஏன் சொன்னா அதுதான் உன்னை நல்ல பங்கை அடைவதற்கு ஏற்ற வழியை ஏற்படுத்துகிற ஒன்று. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் வசனம் உங்கள் கால்களுக்கு தீபம். இந்த வசனம் இல்லாமல் ஒரு வெளிச்சத்தை நீ பார்க்க முடியாது. இந்த வசனம் இல்லாமல் அந்த வெளிச்சம் வராமல் உன்னால நடக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல ஒரே ஒரு காரியம் என்ன? நல்ல பங்கை. இது என்ன? வசனத்தை கேட்பது, அதை நம்புவது, அதை விசுவாசிப்பது, நம்பி கர்த்தரை மேன்மைப்படுத்துவது. ஹல்லேலூயா. அது என்றைக்குமே ஒரு நல்ல பங்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் என்பதில் ஹல்லேலூயா தவறான காரியமே கிடையாது. நிச்சயமாக கிடைக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. என்ன? ஆண்டவர் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 to 9 வரை வாசிக்கும் போது ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பங்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இங்கே பார்க்கிறோம், வசனத்தை அவர் பாதத்து அருகே கேட்டதான மரியாதை குறித்து ஆண்டவர் சொன்னார். அவளை விட்டு ஒரு காலம் எடுத்து போடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார். உலகத்தின் காரியம் கிடையாது. நல்ல பங்கு எது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது தான் நல்ல பங்கு. எடுத்து வாசிக்கும் போது பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பாத்திரத்திலே தண்ணி எடுத்து சீஷருடைய கால்களை கழுவுவார். தாம் கட்டி கொண்டிருந்த சீரனால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, என்னவா ஏதோ எங்க கிடக்கிற கறி காந்தையோ துணியை எடுத்துட்டு வந்து செய்யல. வேற ஒருத்தர் நல்லா வாசிங்க, தமிழ் தெரிஞ்சவங்க வாசிங்க. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவுவோம். தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். எவனே ஒரு துண்டு வாங்கல, அவரே கட்டிக்கொண்டிருந்த ஒரு துணி எடுத்து என்ன பண்ணாராம்? அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது சீமோனை அதை ஒவ்வொருத்தரா கழுவிட்டு வர சீமோன் பேதுருவிடத்திலே வருகிறதான வேளையில அவன் அவரை நோக்கி அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். சொல்ல, ஆண்டவரே நீ வந்து என் காலை போய் கழுவலாமா? ஆண்டவரே, மத்தவன் எவனும் அந்த கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா. திருத்துன்னு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரே நீரை வந்து என் காலை கழுவணும். வாசிப்பா. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இயேசு பேதுருவுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். ஆண்டவர் அங்க ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். நான் செய்வது இப்போது உனக்கு அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு உணர்வே உங்களுக்கு கிடையாது. வாசிப்பதா? பின்பு இனிமேல் அறிவாய் என்றார். ஆண்டவர் இப்ப நான் செய்யறது உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா இனிமேல் நீ என்ன பண்ணுவ?
தெரிந்து கொள்ளுவேன். பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. மறுபடியும் சொல்ல, ஆண்டவரே என் காலை ஒரு போது நீ கழுவ அனுமதிக்க மாட்டேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, மறுபடியும் பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால். நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு பங்கும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவலன்னு சொன்னா என்னிடத்தில் உனக்கு என்ன இல்ல? பங்கே இல்ல. என் பங்கை நீ இழந்து போவதற்கு துருத்துரு நீ பேசாத. நான் உன் கால கழுவலன்னு சொன்னா என்னிடத்துல இருக்கிற பங்கு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பரிசுத்த நகரத்தை உன்னால பார்க்க முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இருக்காது. இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டதான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நீ சுதந்திரவாளியாக முடியாது. இந்த பங்கை எல்லாவற்றையும் நீ எழுந்து போயிடுவே. நான் உன்னை கழுவலனா? ஹல்லேலூயா. அதுக்கு பேதுரு என்ன சொல்ல பாருங்க. அதற்கு சீமோன் பேதுரு, உடனே சீமோன் பேதுரு என்ன சொன்னா, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல. இப்போ ஆண்டவர் சொல்ற, அவன் எல்லாருக்கும் கால கழுவன ஆண்டவர். இவன் சொல்ற, ஆண்டவரே இப்போது நீ என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் என் தலையை கூட கழுவ வேண்டும் என்றார். கழுவ வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை? அதுதாங்க தேவன் சொன்னார், ஒரு பங்கு நீ இழந்துருவ. அந்த பங்கு மேல இருக்கிறதான வாஞ்சை, ஆசை, அவன் என்ன பண்றான்? என் காலை மட்டும் கிடையாது, என் கையை கழுவு, என் தலையை கழுவு ஆண்டவர். ஏன் அந்த பங்கை அவன் என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போய்விடக் கூடாது. ஒருத்தி பாதத்தின் அருகே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை அவர் கேட்டதின் நிமித்தம் என்னவா, அவளை விட்டு ஒரு போதும் எந்த சூழ்நிலையும் அந்த வார்த்தை என்ன பண்ணாது? எடுத்து போட முடியாது. ஒரு பங்கு அவன் பெற்றுக்கொண்டான். மார்த்தாலே இல்ல, மரியாள் என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய அழைத்தது யாரு? இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு வந்தது யாரு? மார்த்தாள் தான் கூட்டிட்டு வந்தான். ஆனா அந்த வீட்டில் ஒரு மரியாள் இருக்கிறார். அதுதான் அந்த வேதம் அழகா சொல்லுது. என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. பின்பு அவள் பிரயாணப்பட்டு போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அநேக பேர் ஏற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. அநேக பேர் நான் கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக் கொள்ளலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக் கொள்ளலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லிக் கொள்ளலாம். ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ அழைக்கிறதுனால நீ நல்ல பங்கை அடைஞ்சிட்டேன்னு நினைச்சு கொள்ள கூடாது. அல்லது இயேசு கிறிஸ்து வந்ததுனால உன்னுடைய மாற்றங்கள், அது உன்னுடைய சுபாவங்கள் மாறி போச்சு நினைக்க முடியாது. எல்லாம் மாறணும்னு சொன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தையை கவனித்து கேட்டு அதன்படி செய்ய நினைக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் தேவன் வைத்திருக்கிற பங்கை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீ கூப்பிட்டதுனால அல்ல, மாட்டாலே என்னை அழைச்ச, நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு நான் சொன்னாரு. இல்ல இல்ல, அவருடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கேட்டதான மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார் என்ன, இவளுக்கு இந்த பூமியிலே ஆண்டவராலே கொடுக்கப்படுகிற ஒன்று என்று நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டார். எடுபடாத ஒரு நல்ல பங்கு. இந்த பூமியில எல்லாம் எடுபட்டு போகும், இந்த பூமியில எல்லாம் மறைந்து போகும், அழிந்து போகும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அழியாமல் நித்தியமாய் இருக்கிற அந்த நல்ல பங்கை தேவனுடைய பாதத்தில் இருந்து அவள் பெற்றுக்கொண்டாள் என்று கலங்கி கொண்டு வருத்தப்பட்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிற மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அழைக்கிறது முக்கியம் கிடையாது, அழைத்ததான ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்கிறதான காரியத்திலே நீ உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நானும் அப்படி இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தில் அதே 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? அதே காரியம் தான் சொல்லுது. அதே காரியத்தை குறித்து தான் வேதம் தெளிவாய் பேசுகிறது. அதில் என்ன, நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எப்படி? அது உறுதியாய் பற்றி கொண்டதான காரியம்
நீ உண்மை உள்ளவர் என்கிறதான காரியம் உனக்குள்ளே நம்பிக்கையோடு கூட இருக்கிறதான வேலையில இன்னொரு பங்கு என்ன, அவருக்கே நீ வீடா இருப்ப, அவர்தான் உனக்குள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நல்ல பங்கை பெற்றதான ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே தேவன் வாசம் பண்ணுகிற உள்ளாவுகிற ஆலயமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்காட்ட சொல்லுவேன், நான் யாரு? தேவனுடைய ஆலயம். அப்ப இன்னொரு என்ன பங்கு உனக்கு? நானே தேவனுடைய வீடு. இதுக்குள்ளதான் அவர் குடியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பங்கு என்ன கேட்டா, ஜீவனுள்ளவருடைய தேசம். அந்த தேசத்தில் எனக்கு ஒரு பங்கு. அப்ப என்ன அதிகமா இருக்குது? அதை காட்டிலும் என்ன, அந்த தேசத்துக்கு உரியவன் என்று ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டதான ஒரு பங்கு. ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு பங்கு என்ன, அங்கே இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, இந்த பூமியிலே இந்த பூமிக்குரியதான எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டதான இவைகளிலும் எனக்கு ஒரு பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நான் சுயமா சொல்லல, வேதம் சொல்லுது. இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகளில் இருந்த. ஹல்லேலூயா. அப்ப அதிலே நமக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. பரலோகத்திலே நமக்கு பங்கு இருக்குது, பூமியில நமக்கு பங்கு இருக்குது. இந்த பங்கை, அந்த பங்கை இழந்து போயிடக்கூடாது. இந்த பூமியில் இருக்கிற பங்கை நீங்கள் நானும் இழந்து போயிடக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் எந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துக்குள்ளே வந்தாயோ, ஏற்றுக்கொண்டாயோ, அவருடைய நீதியை நிறைவேற்றினீர்களோ, அந்த ஆரம்பத்தில் கொண்டதான அத்தனை காரியங்களும் நம்பிக்கையோடு கூட, உறுதியோடு கூட அப்படியே இருக்குமேயானால் நீங்கள் தான் வீடு, நீங்கள் தான் அவருடைய பங்கு. இது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். என்னவா? உபாகம் 32:9 பார்க்கிறோம். என்னவா? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபினுடைய, அழகாக வாசிக்கிறத, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஏனவா? கர்த்தருடைய ஜனம். நாம எல்லாரும் யாருடைய ஜனம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனம். இப்ப நம்ம பார்க்கிறோம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? பங்கு, அவருடைய பங்கு. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதான வசனத்தின்படி பார்க்க போனா, பங்குன்றது தேசம் மட்டும், பரலோகம் மட்டும், ஜீவ புஸ்தகம் மட்டும் கிடையாது. அதை எழுதினவர், அங்கே உண்டாக்கினவர், உருவாக்கினவர், மகிமை ஏற்படுத்தின அந்த தேவனே தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படியா இருக்கிறாரா? பங்கே இருக்கிறார். இந்த பங்கை காட்டில் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குதா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சங்கீதம் அதே 142 சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. 42:5. கர்த்தாவே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாருங்க, அழகா சொல்ல என்ன, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி நீரே என் அடைக்கலமும். அவன் சொல்ல என்ன, நீரே என் அடைக்கலமும், ஜீவனுள்ளோர் தேசத்திலே. அவன் சொல்ல என்னவா? நீரே என் அடைக்கலம். பூமியில் எனக்கு அடைக்கலம் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. இது வேதாகமத்தில் எழுதப்பட்டதான பங்கு. அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் கேடகம். ஹல்லேலூயா. ஏன்? அவரே சொன்னார், ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இது எழுதப்பட்டதான காரியம். ஆனா இரண்டாவது காரியத்தை அவன் சொல்லுவான் பாருங்க, அழகா. நீரே என் அடைக்கலமோ, ஜீவனுள்ளோர் தேசத்திலே எதா இருக்கிறாரா? என் பங்குமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோருடைய தேசம் ஒன்று இருக்குது. அந்த தேசத்திற்கு பங்கு உரியவனாய் நீங்கள் நானும் மாறணும் சொன்னா, அப்ப எழுதுனா பாத்துங்க, என்ன துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரிகாசக்கார கூட்டம், இவைகள் எல்லாவற்றையும் விலக்கி வைத்து விட்டு மறுபடியும் என்னாவது? வேதம் வருகிறது, வார்த்தை வருகிறது. இதிலே பிரியமாய் இருந்து இரவு பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன்
மனுஷன் அவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே பங்கடைவான். அல்லேலூயா. அவன் செய்வது எல்லாமே பூமியில வாய்க்கும். அவன் எப்பொழுதும் ஆசீர்வாதம் உள்ள நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக இருப்பான். இது நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை. இது வல்லமையும் ஜீவனும் உள்ளதான வார்த்தை. அல்லேலூயா. அவன் அதை நம்பி இருக்கிறபடினாலதான் இந்த பூமியில நான் அடைக்கலமா இருக்கிறேன். பரலோகத்தில் எனக்கு அடைக்கலம் தேவையில்லை. பரலோகத்தில் எனக்கு ஒரு கோட்டை அவசியம் இல்லை. காரணம் அங்க எனக்கு எதிரி யாருமே கிடையாது. அங்கே பிசாசு கிடையாது. அங்கே வியாதி கிடையாது. பலவீனங்கள் கிடையாது. சத்துருக்கள் கிடையாது. அது யார் இருக்கிற தேசம்? சங்கீதக்காரன் சொன்னார், அது ஜீவனுள்ளவருடைய தேசம். அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ளவருடைய தேசத்துல எனக்கு பூமியில இருந்து நான் சொல்றேன், எனக்கு என்ன இருக்குது? ஒரு பங்கு இருக்குது. அல்லேலூயா. பங்கு. உன்னை விட்டு எடுபடாததான ஒரே ஒரு பங்கு, நல்ல பங்கு. அது எந்த அடிப்படையிலே உனக்கு எனக்கு வருகிறது என்று பார்க்கும் போது, தேவனுடைய வசனத்தை அவருடைய பாதத்தில் அருகிலே உட்கார்ந்து கேட்டு அதன்படி செய்ய நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவனுள்ளவருடைய தேசத்தினுடைய பங்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. அந்த தேசத்தில் இருந்து உன்னை என்னை யாரும் பிரிக்க முடியாது. நீங்கள் நானும் செய்யக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. மரியாதை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை அறிந்து இருந்தபடியினாலதான் அவர் தன்னிடத்தில் இருந்ததான ஒரு காரியத்தை, அல்லேலூயா, தன்னிடத்தில் இருந்ததான நரதம் என்கிறதான பரிமள தைலத்தை என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. உடைச்சான். ஆண்டவருடைய தலையில என்ன பண்ண வார்த்தால் என்று பார்க்கிறோம். கண்ணீரை விட்டு அழுது அவருடைய பாதத்தை என்ன பண்ணார்? அவர் துடைத்தாள் என்று பார்க்க தன்னுடைய முடியினாலே. அவதான் என்ன பண்ணிட்டு இருந்தா? அவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தை, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு நீ உலக பக்கம் துன்மார்க்கர் பக்கம் நீ போனா மார்த்தால போல நீ அநேக காரியங்களை கொண்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அழுதுகிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருப்பே தவிர மரியாதை போல உன்னால ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஆண்டவரே சொல்லிட்டாருன்னு மார்த்தால நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, அது தேவை கிடையாது. என்னை நீ அழைத்துட்டு அல்லேலூயா என்னைய கேள்வி கேட்கிற, இது தேவையில்லாதது. தேவையான ஒன்னே ஒண்ணுதான், அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் உலாவுகிற இடம், தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற இடம். எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் இந்த புத்தகம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த தீர்க்க தரிசன புத்தகம் மாறவே மாறாது. படிக்கிற சிலபஸ் மாறிடும். பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான பாடங்கள் மாறி போகும். சட்டங்கள் மாறி போகும். எல்லாமே இந்த உலகத்துல மாறி போகும், ஒழிந்து போகும். அழியாததும் ஒழியாததும் எது என்று பார்க்கும் போது தேவனாலே கொடுக்கப்பட்ட, பேசப்பட்ட, எழுதப்பட்டதான இந்த ஜீவ புஸ்தகம் என்கிறதான இந்த புத்தகம் ஒருபோதும் மாறுவது கிடையாது. அதுதான் சொல்லுது என்ன? நல்ல பங்கு எது? அல்லேலூயா. அதை தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல பங்கை நீ அடைவாயானால் ஒருவனும் அது ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? எடுத்து போட முடியாது. ஏன்? ஒருவனும் தொடக்கூட முடியாது. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை எழுதினவன், அவன் மூலமாக தேவன் எழுதினதான காரியங்கள். அதனாலதான் அவன் சொன்னான், எனக்கு அடைக்கல நீதான் ஆண்டவரே. எதுவரைக்கும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே இருக்கிற பங்கை அடையும் வரை எனக்கு அடைக்கலம் பூமியில யாருன்னு சொன்னா என் ஆண்டவர் தான். ஏன்? எழுதி இருக்கிறது, நானே உனக்கு கேடகம். அது மட்டுமல்ல, எழுதி இருக்கிறது அந்த தேசத்தை அடையும் வரை, அந்த தேசத்தில் இருக்கிற பங்கை நீ பெற்றுக்கொள்ளும் வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவர். ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார். ஏன்? அவரை பார்க்கல, அவருடைய வார்த்தை நான் என்ன பண்றேன்? நம்பி அவரை மேன்மைப்படுத்துகிறேன். எப்படி? அல்லேலூயா. என் ஆண்டவரை நான் நம்புறேன், நம்பி மேன்மைப்படுத்துறேன். அவர்தான் எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா.
வேதம் சொல்லுது என்ன, அங்க ஒரு பெரிய பங்கை நான் வைத்திருக்கிறேன். அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று உனக்காக எனக்காக சிலுவையில மரித்த ஆண்டவரே, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நாம எல்லாரும் எதுக்கு அந்த மகிமையை அடைய வேண்டும்? அவன் அதான் சொல்றான் என்னன்னு சொல்லிட்டு, எப்படி ஜீவனுள்ளவருடைய தேசம் மட்டும் கிடையாது, உம்முடைய மகிமையை பார்க்கும்படி இப்படி ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்க இருக்க விரும்புறேன்? ஹல்லேலூயா, ஆலயத்தில் இருக்க நான் விரும்புகிறேன். என்ன ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? நான் எப்பொழுதும் ஆராய்ச்சி பண்ணணும். என்ன ஆராய்ச்சி? இங்க வச்சு லேப் வச்சுட்டா நீங்க ஆராய்ச்சி பண்ண போறீங்க இல்ல. ஹல்லேலூயா, நீர்க்காவல் என்று சொல்லப்பட்டதான வேளையிலே, ஆவிக்குரிய காரியம் என்று வருகிறதான வேளையிலே, இரவும் பகலும் வாய்க்கால தண்ணி போகுது அப்படின்னு சொன்னாக்கா, ராத்திரி போனா நின்னுடும், பகல்ல போனதா ஓடும் இல்லையா? இல்ல, இரவானாலும் சரி பகலானாலும் சரி அந்த நீர்க்கால்களில் என்ன இருக்கும்? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் தேவனுடைய வசனமும் கூட இரவும் பகலும் ஹல்லேலூயா எப்படியா இருக்கணும்? அது நமக்குள்ளே தியானமாக நீர்க்கால்கள் எப்படி ஓடுது நீர், அதே போல ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்ல பங்கை நீங்கள் நானும் அடையணும் சொன்னா தேவனுடைய வார்த்தை இல்லாம பாருங்க. ஆண்டவர் எல்லா விதத்திலும் கால கழுவும்போது சொல்ல, நான் உன் கால கழுவி உன்னை சுத்திகரிச்சாதான் நீ அந்த ஜீவனுடைய தேசத்தை பார்க்க முடியும். பேதுருவே, இப்ப உனக்கு அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளுகிற வேலை வரப்போகுது. ஹல்லேலூயா, அப்பதான் நீ என்ன தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, இப்ப உனக்கு தெரியாது, இப்ப உனக்கு விளங்காது. அநேகருக்கு விளங்குறது கிடையாது. வராங்க, கேட்கிறாங்க, போறாங்க. என்ன பங்கு எனக்கு கிடைச்சது வாழ்க்கையில? போராட்டம் தான் மிஞ்சிருந்தது, இப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த போராட்டத்திலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் சொன்ன அவருடைய பங்கை நீ அடையும்படிக்கு ஆண்டவர் இரக்கத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதாங்க உண்மை. நீங்களும் நான் எதுக்கு உரியவங்க? ஆண்டவர் என உங்களுக்கும் எனக்கு வைத்த பங்கை அடையும் வரை இந்த பூமியிலே உன்னோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு தேவனுடைய வார்த்தை கொண்டு அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அவர் வாயை ஒருபோதும் மூடுவது கிடையாது. ஹல்லேலூயா, நீ தான் வாயை மூடிக்குவ, நீங்க தான் காதை அடைச்சுக்குவீங்க. ஹல்லேலூயா, பவுல் பேசும்போது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? காலம் இல்ல இல்ல, நீங்க இன்னொரு முறை நான் என்ன பண்றோம் கேட்டுக்கிறோம், அப்ப பாத்துக்கிறோம், நீ போ. ஹல்லேலூயா, இல்ல அவருடைய பாதத்திலே நீ இருப்பாயானா அதுதான் உனக்கு நல்ல பங்கை ஏற்படுத்துகிற ஒரு இடம். அதுதான் ஆராய்கிறதான இடம், ஆராய்ச்சி செய்கிற இடம். அதான் அவசரம் சங்கீதக்காரன், ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுகிறேன். ஹல்லேலூயா, எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த